ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சூப்பரான ஒரு ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்பு வடகம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் வீடியோ போடுறேன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வடகம் அதிகமாக செய்ய மாட்டாங்க, இல்லைன்னா கடையில் வாங்கிப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. நாங்கள் எப்படி பண்ணுவோன்னா வருஷத்துக்கு தாளிப்பு வடகம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கடையில் ஒரு சில கடையெல்லாம் கிடைக்குது, மார்க்கெட்லலாம் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். நீங்கள் போட முடியலன்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வருஷத்துக்கு போகிறதுனால அதிக குவான்டிட்டி செய்கிறோம். நீங்கள் டேஸ்ட்டுக்கு எப்பயாவது ரேராக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சும்மா ஒரு 2 கிலோ 3 கிலோ கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம சொல்கிற அளவு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அதில் நீங்கள் எந்த அளவுக்கு போட்டுக்கிறீங்களோ கூட குறைச்சல் போட்டு ரெடி பண்ணிக்கங்க. நான் இப்போ தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்பு வடகம் எப்படிலாம் பண்ணுறோம், என்னெல்லாம் வச்சு பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் தோல் உரிச்சுக்க போகிறோம். மாடியில் உரிக்கலான்னு எடுத்துகிட்டு போனேன் ஓப்பன் பிளேஸில். வெயில் ஏறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்ல வெயில் வந்துருச்சு. சரி, கீழவே சூப்பராக சில்லுன்னு காற்றும் இருக்குது. இங்கே நல்லா ஒரு 2 மணிக்கு மேலே தான் வெயில் வரும். அதால் நம்ம இங்கேயே தோல்லாம் உரிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு திரும்ப கீழே கொண்டு வந்துட்டேன். எல்லாம் வெங்காயத்தில் தோலெல்லாம் உரிச்சிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எல்லாம் உரிச்சாச்சு. இன்னும் ஒரு 1 கிலோ அளவு தான் இருக்குது. உரிச்சிட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இந்த வெங்காயம் உரித்து நம்ம கட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால கௌசிப்பா கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாலேயே தான் சாட்டர்டே சண்டேவில் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெங்காயம் தோல் உரிச்சாச்சு, பூண்டும் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் இப்போ இந்த பிளெண்டரில் போட்டு அடிச்சுக்க போகிறேன். பொடி பொடியாக தேவையான மாதிரி அடிச்சுக்கலாம். அதுக்காக பிளெண்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். கொஞ்சம் காத்தோட்டமாக வெளியே உள்ள ஒரு மாதிரி ரொம்ப நெடியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் மாடியில் அரைச்சிக்கலான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு நம்ம பிளெண்ட் பண்ணி போகிறோம். இதுக்கு பூண்டும் அதே மாதிரி பிளெண்டரில் தட்டி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு நான் ஒரு 1.5 கிலோ எடுத்துருக்கிறேன். 1 கிலோவே போதும். கொஞ்சம் எப்பவுமே எக்ஸ்ட்ரா தான் போடுவேன். பூண்டு தாளிப்பில் அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்குன்றதுனால நான் 1.5 கிலோ எடுத்துருக்கிறேன். வெங்காயம் 8 கிலோ ஃப்ரெண்ட்ஸ். 8 கிலோவுக்கு 1 கிலோ பூண்டு போட்டால் போதும். நான் எக்ஸ்ட்ராவே 1.5 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் அடிச்சுக்க போகிறேன். வெங்காயம் இந்த மாதிரி சாப்பரில் போட்டாச்சு. பாருங்கள், ஈவனாக எல்லாம் இந்த மாதிரி அடித்தாச்சு. இப்போ எல்லா வெங்காயம் அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பூண்டு போட போகிறோம். இந்த பூண்டையும் நல்லா தோல் நல்லா இப்படி பண்ணிட்டு புடைச்சிட்டு பூண்டு போட்டு அடிச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கிற பூண்டெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பொரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பூண்டும் அரைச்சாச்சு. இங்கே பாருங்க. இப்போ இனிமேல் என்னெல்லாம் சாமான் இதில் சேர்க்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். மெயினாக பூண்டு வெங்காயம் கட் பண்ணி அரைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பெரிய ப்ராசஸ் முடிஞ்சாச்சு. இனிமேல் இதில் சேர்க்க வேண்டிய சாமான்லாம் சேர்த்து கலந்து வைக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாம் கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்பு வடகத்துக்கு முதல்ல தேவையானது ஆனியன், அதுக்கப்புறம் பூண்டு ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி நான் சின்ன வெங்காயம் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன். இப்போ 2 முறையாக பெரிய வெங்காயம் வச்சு போட்டுட்ருக்குறேன். சின்ன வெங்காயத்திலும் போடலாம், பெரிய வெங்காயத்திலும் போடலாம். என்னென்னா சின்ன வெங்காயம் போட்டோம்னா சூப்பர் எம்மியாக இருக்கும், செம்ம வாசனையாக இருக்கும். நம்ம தாளிக்கும் போது செம்மையாக இருக்கும். பெரிய வெங்காயத்தில் ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி அரைக்கும் போது என்ன ஆகும்னா தண்ணி விடும். ஆனால் சின்ன வெங்காயத்தில் ரொம்ப ஒன்றும் தண்ணி வராது. நம்ம கரெக்டான பாதம் சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் தண்ணி விட்ற மாதிரி இருக்கும். நம்ம மொதல் நாள் ஒரு ½ டே உதுத்து விட்டு அதுக்கப்புறமும் பிடிக்கலாம், இல்லை அப்படியே பிடிச்சி வச்சு இது பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் தண்ணி வந்துச்சுன்னா
நீங்கள் என்ன பண்ணணும்னா லைட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு உதுத்து விட்ருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃப் டே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணிலாம் வற்றிடும். அதுக்கப்புறம் வந்து பிடிச்சி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தாளிப்பு வடகத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். சத்யா கணேசன் வந்து தாளிப்பு வடகம்னா என்னன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வந்து இது புதுசாக இருக்குது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கும். புதுசாக இப்போ சின்ன பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த உங்கள் அம்மாவங்க அந்த மாதிரி சமைச்சிருந்தா தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சிலர் வந்து சுத்தமாக இதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சவங்களே எங்கள் ஃப்ரெண்டுங்களே கூட என்னது இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நம்ம வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து இந்த தாளிப்பு வடகம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி போடலைனாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தப்பே இல்லை. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் உடனே கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து என்னெல்லாம் பண்ண போகிறோம், எதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிப்பு வடகம் வைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ரெசிப்பியில் வந்து நம்ம வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்ம எந்த ஒரு டவுட் இருந்தாலும் ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களோட மெயில் ஐடி வந்து நாங்கள் டேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெயிலுக்கு நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். ஸோ மெயில் அனுப்புனீங்கன்னா உண்டான ரிப்ளை வந்து நாங்கள் அனுப்புவோம். பவித்ரா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டிருந்தாங்க மெயில் ஐடி. அப்போ வந்து நான் ரெடி பண்ணலை. அதுக்கப்புறம் உடனே நீங்கள் கேட்டதுனாலே வந்து நம்ம மெயில் ஐடி ரெடி பண்ணி அப்பயே வச்சுட்டோம். நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா பவித்ரா தெரியல. எல்லா வீடியோலையுமே வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் வேணும்னா எது நீங்கள் கொஸ்டினோ எதாக இருந்தாலும் வந்து மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் பேசலாம், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெயின் வேலைக்கு போயிடலாமா? இதுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்குறோன்றது நான் இப்படியே மொத்தமாக காட்டிட்டேன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் போடும்போது டக்கு டக்குன்னு எடுத்து போடுறதை விட முதல்ல நான் எடுத்து வச்சுட்டேன். இது உங்களுக்கு வந்து மறந்தாலும் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நமக்கு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், பூண்டு இதை வந்து நம்ம அரைச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பு வேணும். ஒரு சிலர் வந்து உடைச்சது போடுவாங்க. நம்ம உடைச்சது போட்டோம்னா என்ன மைனஸ் பாயிண்ட்னா, நம்ம தாளிக்கும் போது வடகம் நம்ம வறுபடுறதுக்குள்ளவே வந்து உளுந்து வந்து கருத்துரும். அதுக்காக நான் எப்பயுமே வந்து முழு உளுந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுவேன். உங்களுக்கு எதுனாலும் உங்களுக்கு இஷ்டப்படி நீங்கள் போட்டுக்கங்க. பாதி பருப்பு இருந்தாலும் ஓகே, இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கடுகு, உப்பு, கல் உப்பு தான் போட போகிறோம். இதையும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், சீரகம், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள். இதெல்லாம் வந்து நமக்கு தேவையானது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் வந்து சோம்பு அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து சோம்பு இதெல்லாம் கலந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெள்ளை பூச்சி விழுந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நம்மளால் ஸ்டோர் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு வடகத்தில் ப்ராப்ளம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டு கூட விழாது, பூச்சியே விழ ஆரம்பிச்சிடும். அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தேவையில்லாத இப்போ ஒரு 2 கிலோ போட்டிங்க உடனே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எதை வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு வருஷம் கூட போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 வருஷத்துக்கு கூட சேர்த்தி போட்டுக்குவேன். நான் லாஸ்ட்டாக பண்ணது அப்படி தான். 2 வருஷம் ஆச்சு, இன்னும் ஓடிட்டே தான் இருக்குது. இன்னும் வடகம் கொஞ்சம் இருக்குது. அந்த மாதிரி வந்து நீங்கள் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 வருஷம் வடகம்லாம் கூட என்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி வந்து கெடவே கெடாது. நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கெடாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அது வந்து நாளைக்கு சேர்க்க போகிறோம். இது வந்து நைட்டு நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்திங்கன்னா நீங்கள் 4 வருஷம் வச்சுருந்தாலும் 5 வருஷம் வச்சுருந்தாலும் நம்மளாக காலி பண்ணுற வரையும் தான், அது வரையும் எந்த ஒரு பூச்சி வண்டு எதுவுமே விழாது ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி நம்ம வெயிலில் போட்டு காய வைக்கணும் எந்த அவசியமே இல்லை. நல்லா வந்து நம்ம ஏர் டைட்டாக நம்ம இந்த மாதிரி பக்கெட்டுங்க எதனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். உப்பு இதெல்லாம் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்ம என்னெல்லாம் போட போகிறோன்றதை பார்க்கலாம். எந்த அளவுன்றது நான் தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ 8 கிலோ ஆனியனுக்கு வந்து 1 கிலோ பூண்டு, 1 கிலோ உளுத்தம்பருப்பு, 1 கிலோ கடுகு, இந்த 3 வந்து ஒவ்வொரு கிலோ சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 8 கிலோ ஆனியனுக்கு 1 கிலோ உளுந்து, கடுகும் வந்து 1 கிலோ போடுறோம். இப்போ பூண்டும் வந்து 1 கிலோ போடுறோம்.
நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அந்த ஃப்ளேவர் பிடிக்கின்றதுனால நான் 1.5 கிலோ சேர்த்துருக்குறேன். அது தப்பில்லை. எக்ஸ்ட்ரா போடுறது இன்னும் வந்து நமக்கு அந்த வாசனை அதிகமாக தான் இருக்கும். அதில் வந்து 1.5 கிலோ போட்டிருக்கிறேன். கரெக்டான ரேஷியோ 1 கிலோ. இந்த 3மே வந்து நீங்கள் ஒவ்வொரு கிலோ சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க இது வந்து 1/2 கிலோ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் தட்டில் கொட்டி வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ பேக்கிங். இது 1 கிலோ ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம அளந்து போட்டுக்கலாம். அப்புறம் வந்து வெந்தயம், சீரகம் எந்த அளவுக்கு போட்டிங்கன்னா, சீரகம் வந்து ஒரு 200 கிராம் போட போகிறேன். வெந்தயம் வந்து ஒரு 150 கிராம் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் வந்து நான் போடும்போது வந்து அளவு சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்ம கிளறி பார்த்தோம்னா அந்த தேவையான அந்த கலர் இருந்துச்சுன்னா நம்ம நிறுத்திடலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மேக்ஸிமம் போட வேண்டியது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து நம்ம 1 kg போட போகிறோம். இப்போது 8 கிலோவுக்கு. இப்போ எல்லாமே வந்து நம்ம கலந்துடலாம். இப்போ நான் உளுந்து வந்து அப்படியே இருக்கிறதுனால இதை அளந்து போட்டுக்கிறேன். நான் இந்த டம்ளர் வந்து 200 கிராம் இருக்கும். இது இந்த மாதிரி போட்டோம்னா கரெக்டாக வந்து 200 கிராம் இருக்கும். இதில் வந்து நம்ம இப்போ 5 டம்ளர் போட்டுக்கலாம். 2 3 4 5. இப்போ வந்து கடுகு பார்த்திங்கன்னா இது 1/2 கிலோ. இன்னொரு 1/2 கிலோ வந்து கட் பண்ணி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சீரகம் வந்து இப்போ 200 கிராம் போட்டுக்க போகிறேன். ஒரு 150 கிராம் வந்து வெந்தயம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவுக்கு போடலாம். நம்ம பிசைஞ்சு பார்க்கலாம். அப்போ வேணும்னா தேவைப்பட்டால் போடலாம். இது வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இது ரொம்ப நிறைய மஞ்சத்தூள் போடாதீங்க. ரொம்ப நிறைய போட்டோம்னா பூச்சி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதால தான் வந்து நம்ம கலந்து பார்த்துட்டு லைட்டான கலர் இருந்தால் போதும். அதுக்கு தான் நான் வந்து மஞ்சத்தூள் பார்த்துட்டு போடலான்னது. நிறைய மஞ்சத்தூள் போடாதீங்க. நிறைய போட்டோம்னா கொஞ்சம் பூச்சி விழுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா கலந்து பார்த்துட்டு மஞ்சத்தூள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் வரையும் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து உப்பு 1 kg இருக்குது. அதை போட்டுடலாம். நாலு கரெக்டாக வந்து 5 டம்ளர் ஃப்ரெண்ட்ஸ். 200 கிராமில் 5 டம்ளர் வந்தாச்சு. இப்போ 1 கிலோ நம்ம உப்பு சேர்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ கை வச்சே வந்து நம்ம கிளறி விடலாம். நல்லா நல்ல கிளறி விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு திரும்ப நீங்கள் கிளறினீங்கன்னா இந்த உப்பு வந்து அந்த வெங்காயம்லாம் ஊறி கொஞ்சம் ஒரு மாதிரி தளர்ந்து இருக்கும். ரொம்ப அப்படியே ஹார்டாக இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு கிளறும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். லைட்டாக கலந்து விட்ருங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு திருப்பி நம்ம கிளறும் போது நல்ல கொலன்னு சாஃப்டாக தான் இருக்கும். அப்போ ஈவனாக அடியோடு கிளறிடலாம். இப்போ வந்து முடிஞ்ச வரையும் நீங்கள் முதல்ல வந்து முடிஞ்ச வரையும் கிளறி கொடுங்க. இப்போ கௌசி அப்பா தான் வந்து கிளற போகிறாரு. பன்னெண்டு கிலோ கூட போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த சாமான்லாம் சேர்த்துங்க. ஏறக்குறைய இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா வந்து உளுந்து இதெல்லாம் ரொம்ப அதிகமாக போட்டோம்னா ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிடிக்கும் போது வந்து பிடிப்பு வராது, அப்படியே பிரியும். அதுக்காக தான் வந்து உளுந்தெல்லாம் கொஞ்சம் நம்ம சொல்கிற அளவு போட்டிங்கன்னா பரவாயில்லையா இருக்கும். அப்படியே இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா பிடிச்சி வச்சோம்னா அடுத்தடுத்த நாள் வந்து பிடிச்சி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து நான் லைனாக வீடியோ எடுக்கிறேன். நான் அடுத்தடுத்த நாள் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நைட்டு வந்து இதை நல்லா கிளறி இப்போ ஃபஸ்ட்டு கிளறிடுறோம் பாருங்கள். இப்போ வந்து 8 o'clock ஆகிருக்குது. இப்போ கிளறி வச்சுட்டாங்கன்னா நம்ம தூங்கும்போது எப்படியும் ஒரு 11 மணிக்கு இன்னொரு முறை நம்ம கிளறி வச்சிரும். நைட்டெல்லாம் நல்லா ஊறிடும். காலையில் பார்த்தீங்கன்னா இந்த உப்பு இதெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப அந்த சாஃப்டாக ஆயிரும் வெங்காயம்லாம். திரும்ப காலையில் ஒரு முறை
மதியம் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை, நாளைக்கு வந்து திரும்ப கிளறி கொடுக்கணும். ஒரு 2-3 முறை வந்து நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து உப்பு மற்ற சாமான்லாம் வந்து அங்கங்கே நிற்கக்கூடாது. மெயினாக வந்து உப்பு வந்து எல்லா சாமான்லேயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அதால தான் நம்ம கிளறி கொடுக்குறோம். ஊறுகாவே நம்ம போட்டோம்னா கூட நல்ல கிளறி கொடுத்துட்டே இருப்பாங்க பாருங்கள். அப்பப்போ வந்து வச்சுட்டு கிளறி கொடுப்பாங்க. அந்த உப்பு வந்து எல்லாத்துக்கும் படணுன்றதுனால தான் நம்ம அது பண்ணுறோம். அங்கங்கே படலைனாலும் கரெக்டாக ஈவன் ஆகிடும். அடுத்தடுத்து நம்ம அது பண்ணும்போது நாளைக்கு வந்து ஒரு 3 முறை நம்ம கிளறி கொடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். நாளைக்கு மறுநாள் வந்து நம்ம வடகம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபுல்லாக வந்து ஒரு நாள் இன்றைக்கி நைட்டு போட்டோம்னா நாளைக்கெல்லாம் ஊறிட்டு, நாளைக்கு நைட்டெல்லாம் ஊறும்ல, அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிட்டு மறுநாள் நம்ம எடுத்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். போதும், அந்தளவுக்கு போதும். ரொம்ப நாள் நீங்கள் 2 நாள் அந்த மாதிரி இருந்தாலும் வந்து வெங்காயம் ரொம்ப சொதனாயிடும். ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊறிட்டா போதும். இப்போ இன்றைக்கி மதியம் போட்டிருந்தா கூட ஓகே. மோஸ்ட்லி வந்து மதியம் போட்டுருவேன். அன்றைக்கெலாம் ஊறிட்டு மறுநாள், அதான் மதியம் போட்டோம்னா மறுநாள்லாம் ஊறிட்டு அடுத்த நாள் வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நல்லா வந்து கலந்துருச்சு. இது அப்படியே மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு நாளைக்கு இதான் நைட்டு ஒரு முறை திருப்பி விடும். நாளைக்கு ஒரு 2 வேளை திருப்பி விட்டோம்னா சரியாக போயிடும். அவ்வளோதான், இதை போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு நைட்டு வந்து ஒரு டிப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த பொருள் வந்து வடகத்தில் நம்ம கலந்தோம்னா 4 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் வடகம் வந்து பூச்சி பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை நாள் வச்சுருந்தாலும் நம்மளா காலி பண்ணாதான் கண்டிப்பாக எந்த ஒரு வண்டோ புழுவோ எதுவுமே வராது. நிறைய பேருக்கு தெரியாதுன்னே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆமணக்கு எண்ணெய் பாருங்கள். விளக்கெண்ணெய்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ஆமணக்கு எண்ணெய். வேறு எதுவும் இந்த தீப எண்ணெய் அதெல்லாம் இல்லை, வெறும் ஆமணக்கு எண்ணெய் மட்டும். இந்த விளக்கெண்ணெயை ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 1/2 லிட்டர் பாட்டிலு. இதில் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு ஊற்றிக்கலாம். இந்த டிப்ஸு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% வந்து வண்டு பூச்சி விழறதுக்கு வாய்ப்பே கிடையாது. கண்டிப்பாக வந்து இதை சேர்த்தி விடுங்க. ஒரு 200 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆயில் சேர்த்தாச்சு. இதை நல்லா ஈவனாக கலந்து விட்டுறலாம். இந்த எண்ணெய் வந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலந்துட்டு திரும்ப வந்து இன்றைக்கி நைட்டெல்லாம் ஊற வைக்க போகிறோம். இன்றைக்கி வந்து அடுத்த நாள் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்குது. நைட்டு வந்து கட் பண்ணி எல்லா சாமானும் சேர்த்தி விட்டோம். காலையில் ஒரு முறை கிளறி வச்சுட்டு போனேன். இப்போ வந்து மதியம் பண்ணிகிட்ருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிட்டு திரும்ப வந்து கிளறி விடுறோம். நிறைய பேருக்கு வடகம்னாலே எதுக்காக பயப்படுவாங்கன்னா, பூச்சி விழுந்துரும், புழு வரும் அப்படின்றதுக்காக தான் பயப்படுவாங்க வைக்கிறதுக்கு. நான் சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பரான டிப்ஸு. கண்டிப்பாக நீங்கள் நம்பி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எத்தனை நாள் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் பூச்சி விழவே விழாது. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப நாங்கள் மூடி வச்சிட போகிறோம். இது வந்து நாளைக்கு தான் வந்து எடுத்து வெயிலில் காய வைக்கணும். பிளெண்டரில் போட்டதுனால ஈரப்பதம் அதிகமாக இல்லை. ஆனால் வந்து நம்ம மிக்சியில் அடித்தோம்னா கொஞ்சம் நல்ல பொதன்னு ஈரம் இருக்கும். இது வந்து அந்த அளவுக்கு இல்லை பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கலந்தாச்சு. இது அப்படியே மூடி வச்சு நாளைக்கு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வடகம் பிடிக்க போகிறோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா பதமாக ஊறிடுச்சு. இதை வந்து அப்படியே பிடிச்சி வைக்க வேண்டியதுதான். அப்போ நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்னதாகவும் பண்ணிக்கலாம். நான் வந்து மீடியமாக வந்து பாருங்க இந்த அளவுக்கு வந்து உருட்டி வைக்கிறேன். பெருசாகவும் வைக்கலாம், குட்டியாகவும் வைக்கலாம். நேத்திக்கெல்லாம் ஃபுல்லாக ஊறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். முந்தா நாள் நைட்டு ஊற வச்சது நேத்திக்கு ஃபுல்லாக ஊறிச்சு. இது மறுநாள் காலையில் வந்து நான் பிடிச்சிட்ருக்குறேன். இந்த மாதிரி வந்து இப்போ வந்து நல்லா டைட்டாக, ரொம்ப டைட்டாலாம் பிடிக்க முடியாது ஈரம் இருக்கிறதுனால. அப்படியே பிடிச்சி வச்சுட்டு நாளைக்கு வந்து இதை நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் இறுகி பிடிக்கணும். அடுத்தடுத்த நாள் ப்ராசஸ் வந்து நான் காட்டுறேன். நான் இன்னைக்கு வந்து அப்படியே பிடிச்சி வைக்க வேண்டியதுதான்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு. அடிப்பகுதி வந்து ரொம்ப ஈரப்பதமா இருக்கிறதுனால 2 தட்டுல வந்து அப்படியே உதுத்து வச்சிருக்கிறேன். அதை வந்து நாளைக்கு உருட்டிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கும் வந்து ப்ராசஸ் இருக்குது. ஒரு 2-3 நாள் வந்து நல்லா அதை பிடிச்சி வைக்கணும். அதை வந்து அடுத்தடுத்த நாள் என்ன பண்றோன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நேத்திக்கு வடகம் பிடிச்சி வச்சோம். இது வந்து 2வது நாள். 2வது நாள் என்ன பண்ணணும்னா இதே வந்து இந்த ஆமணக்கு எண்ணெய் கொஞ்சமா நம்ம கிண்ணத்துல ஊத்திக்க போறோம். இந்த டிப்ஸ் வந்து கம்பல்சரியா செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து வண்டு பூச்சி எல்லாம் விழாது. இத இந்த விளக்கெண்ணெய் வச்சு நம்ம புடிச்சு வைக்கணும். மேல கோட்டிங் இந்த ஒரு வடகம் எடுத்தோம்னு வச்சுக்கலேன், இதை வச்சு நம்ம பிடிக்கணும், டைட் பண்ணணும். இப்ப வந்து இது லூஸா தான் இருக்கும். நேற்றுக்கு ஈரப்பதமா இருந்ததுனால கொஞ்சம் லூஸா இருக்கும். இத கையில இப்படி தேய்ச்சிட்டு ஒன்னு எடுத்துக்கலாம். இத வந்து கொஞ்சம் டைட் பண்ணணும். நம்ம இந்த வடகத்தை இப்படி டைட் பண்ணி பிடிச்சி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வந்து லூஸா இருந்துச்சுன்னா காய வந்து அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிடும். அதால வந்து இந்த ஸ்டெப் வந்து அதுக்காக. அது இல்லாம வந்து மேல வந்து இந்த ஆமணக்கு எண்ணெய் ஒரு கோட்டிங் மாதிரி வரும். இன்னைக்கு நாளைக்கு அதுக்கப்புறம் மறுநாள் இந்த ஈரப்பதம் இருக்கிற வரையும் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆமணக்கு எண்ணெய் வந்து நம்ம மேல ஒரு கோட்டிங் மாதிரி வரும்போது பூச்சி வண்டு எதுவுமே வந்து 4 வருஷம் நீங்க வச்சிருந்தாலும் வந்து ஒண்ணுமே ஆகாது. அதாலதான் இந்த ஸ்டெப் வந்து பண்றது. அது இல்லாம இந்த வடகத்தை வந்து நம்ம டைட் பண்ணணும். இல்லைன்னா கொட்ட ஆரம்பிச்சிடும். காய வந்து அப்படியே உதிர்ந்துரும். கொஞ்சம் டைட் பண்ணி பிடிக்கணும். இன்னைக்கு வந்து இதுதான். இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் நான் பிடிச்சி வச்சிடறேன். இது நான் பண்றேன் பாருங்க. ஆமணக்கு எண்ணெய் வந்து நல்லா இப்படி கையில தேய்ச்சிடலாம். தேய்ச்சிட்டு நேத்திக்கு வச்சது பாருங்க லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எடுக்கும் போதே இதை வந்து நம்ம இப்படி டைட் பண்ணணும். கொஞ்சம் வந்து இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் பொறுமையா தான் பண்ணணும். இல்லைன்னா உடஞ்சிரும். அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால வந்து வடகம் உடஞ்சிரும். அதால பொறுமையா அப்படியே இறுகி டைட் பண்ணி அப்படியே பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையில 2 பக்கம் இருக்கிற அந்த எண்ணெய் வந்து இது மேல அப்படியே ஒரு லைன் கோட் ஆகும். இப்ப பாருங்க ஷைனிங்கா இருக்கும் பாருங்க. இப்ப பாருங்க. இப்ப இந்த வடகம் பாருங்க எப்படி இருக்குது. இது எப்படி இருக்குது பாருங்க. இது லூஸா இருக்கிற மாதிரி இருக்கும். இது டைட் ஆயிருச்சு பாருங்க. மேல வந்து எண்ணெயும் வந்துருச்சு, எண்ணெயும் உட்காந்துருச்சு. இந்த மாதிரி வந்து எல்லா வடகத்தையும் இந்த மாதிரி நம்ம இப்ப பிடிச்சி வைக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வந்து எண்ணெய்லாம் தொட்டு வச்சாச்சு. நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நல்லா டைட் பண்ணி பிடிச்சி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 2வது நாள். 2வது நாள் நல்லா பிடிச்சி வச்சிருக்கிறோம். நாளைக்கும் வந்து இதே மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி அப்படியே டைட் பண்ணி பிடிக்கணும். இது வந்து இப்போ 3 நாள் காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து எண்ணெய் போட்டு பிடிச்சி வச்சுட்டா போதும். ஏன்னா வந்து கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு, இன்னும் பிடிக்கணும்னு இல்லை. லைட்டாக வந்து நம்ம இப்படி எண்ணெயை தொட்டுட்டு அப்படியே இப்படி பிடிச்சோன்னு வச்சுங்களேன், அந்த மேலே வந்து அந்த எண்ணெய் ஒரு கோட்டிங் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வரும்போது பூச்சி வண்டு எதுவுமே விழாது. அதுக்காக தான் வந்து விளக்கெண்ணெய் வச்சு நம்ம இப்படி பண்ணுறது. அதே மாதிரி நல்லா டைட்டாகவும் பிடிச்சிக்கும். சொலன்னு இல்லாமல் நல்லா டைட்டாக அழுத்திடலாம். இப்போ இன்னைக்கு காலையில் காய வச்சோம்னா இது வந்து 4வது நாள். இப்போ ஈரம் இருக்குது. இன்னும் ஒரு 10 நாளுக்கு மேலே காய வைக்க வேண்டியது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த வடகம் ஒரு 12 நாள் காஞ்சது. ஆனாலும் இன்னும் ஈரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து நான் காய வைக்கணும். அதால தான் சொல்கிறேன், நம்ம வடகம் வந்து பெரிய ப்ராசஸ் தான். இந்த காய வைக்கிறது ரொம்ப நாள் ஆகும். ஆனாலும் ஈரம் இருக்குது. இன்னும் நான்
ஒரு 4-5 நாளுக்கு மேலே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 20 நாள் காஞ்சாச்சு, நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வடகத்தை வந்து தாளிப்பு போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வடகம் எல்லாம் காஞ்சாச்சு. ஒரு 20 days வந்து நான் காய வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றணும், அந்த ஈரப்பதம் உள்ள வந்து ஃபுல்லாக காயணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நீங்கள் உள்பக்கம் ஈரம் இருந்துச்சுன்னா அப்படியே பூச்சி விழ ஆரம்பிச்சிடும். எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம பிரிக்கும் போதே வந்து நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள். உள்ள நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 15 நாள் காய வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பிரித்து பாருங்கள். பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நீங்கள் சுத்தமாக ஈரப்பதம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுக்குங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா காய வைக்கிறதுல ஒன்றும் ஆகுதில்ல. நல்லா காஞ்சிருச்சுன்னா இந்த மிஸ்டேக்லாம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் பிரச்சனை கொடுக்கும். கரெக்டான ரேஷோவில் வந்து சாமானுங்கள்லாம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெயிலில் காய வைக்கிறது இதெல்லாம் வந்து தப்பு பண்ணோம்னா தான் வந்து இந்த மாதிரி வெங்காய வடகத்தில் நமக்கு பூச்சி விழும், வண்டு விழும், அந்த வெள்ளை பூச்சியே விழும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த டிஷ்ஷு மட்டும். நான் அதுக்காக தான் சொன்னேன், விளக்கெண்ணன்றது வந்து நீங்கள் அந்த ஆமணக்கு எண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னா, ஆமணக்கு எண்ணெய் விளக்கெண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 4 வருஷம், எத்தனை வருஷம் நீங்கள் வச்சுருந்தாலும், நான் அந்த மாதிரிலாம் வச்சு பார்த்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். 4-5 வருஷம் கூட வச்சுருக்கிறேன், ஒன்றுமே ஆகாது. என்ன ஆகும்னா 4 அடைவில் நல்ல ஒரு 2 வருஷம் இதே கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா லைட்டாக வந்து கொஞ்சம் கருப்பாக ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து நம்ம எண்ணெய்லாம் ஊற்றுறதுனால கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுங்க தவிர, ஆனால் கண்டிப்பாக வேஸ்டே ஆகாது. எண்ணெய் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு நான் ஓரலாக சொல்லிடுறேன் எதெல்லாம் தப்பு நடக்கும்ன்றது. வெங்காயம் கட் பண்ணும் போதே வந்து கண்டிப்பாக தண்ணி ஈரப்பதம் இருக்கவே கூடாது. நம்ம வந்து தோல்லாம் உரிச்சிட்டு நீங்கள் கழுவி நீங்கள் வெங்காயம் கட் பண்ணாலும் வந்து நல்லா ஆற விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் வந்து வெங்காயம் கட் பண்ண ஆரம்பிக்கணும். வெங்காயம் மற்ற சாமான்லாம் சேர்த்துட்டு வந்து ஒரு நாள்லாம் ஃபுல்லாக ஊற வைக்கிறோம் பாருங்க. அந்த டைமில் வந்து நல்லா புளி விட்டுட்டே இருக்கணும். அப்பப்போ வந்து நம்ம கிளறி கொடுத்துட்டே இருந்தால் தான் வந்து அந்த உப்பு வந்து எல்லா இதுலேயுமே வந்து ஈவனாக வந்து கலங்கும். அதால அதையும் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். சும்மா ஒரு 2 முறை மட்டும் இப்படி பண்ணிட்டு குளிக்க வச்சுட்டு ஈவனாக கலங்காத இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு இடம் உப்பு நிறைய ஊறிடும், ஒரு இடம் வந்து உப்பு இல்லாமல் போயிடும். அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருந்துச்சுன்னா வந்து கெட்டு போயிடும் மீன்ஸ் வந்து இதில் என்னன்னா காளான் பிடிக்கிறது அந்த மாதிரி ஆகாது. கண்டிப்பாக வண்டு விழும், வெள்ளை புழுவே விழும். அதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா 4 வருஷம் இருந்தாலும் நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம், ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. நம்ம வெளியெல்லாம் சென்னையில செங்கல்பட்டுல இருந்தப்பெல்லாம் வந்து புறா தொல்லை அந்த மாதிரி எல்லாம் இருக்கும், மாடியில எதுவுமே காய வைக்க முடியாது. அதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஊர்ல வந்து 2 வருஷத்துக்கு ஒரு முறை போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்க காய வச்சு எடுத்துட்டு போயிடும், 2 வருஷத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ பிரச்சனை இல்லைன்றதுனால நம்ம இந்த இயருக்கு மட்டும்தான் போட்டிருக்கிறேன் நம்ம இந்த வீட்டில் இருக்கிறதுனால. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக சின்ன தப்புலாம் பண்ணாமல் அப்படியே சூப்பராக கொண்டு வந்துருங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஈரப்பதம் படாமல் பார்த்துக்குங்க. நல்லா வந்து கிளறி விட்டுடுங்க. 2வது நாள் வந்து அந்த எண்ணெய் சேர்க்கறது, எண்ணெய் சேர்த்த பிறக்கும் திரும்ப நிறைய வந்து அந்த நம்ம கலந்து கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா முதல் நாள் காய வச்சுட்டு மேலே வந்து நம்ம இந்த பூசுவோம் எண்ணெய். வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எண்ணெய் தொட்டு வந்து நல்லா பிடிச்சி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நாள் நம்ம வைக்கும்போது அப்படியே அந்த ஈரப்பதத்துக்கு அப்படியே பொதன்னு தான் இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்படியே நீங்கள் காய வச்சு நம்ம மற்ற இது மாதிரி காய வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கலாம்னு வச்சிங்கன்னு நம்ம முதல் நாள் வச்சது அதுக்கப்புறம் பிடிக்கலன்னா என்ன ஆகும்னா அப்படியே உடஞ்சிரும். காய அப்படியே கொஞ்சம் நீங்கள் சும்மா அப்படி தொட்டு எடுத்தாலே உடைய ஆரம்பிக்கும். இது பாருங்க எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்க, எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்க. அந்த மாதிரி டைட் வராது. அந்த மாதிரி சொல்ல ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த பூச்சி விழும், அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் தான் கரெக்டாக ஒரு 4 நாள் அளவுக்கு வந்து நீங்கள் அந்த எண்ணெய் தொட்டு பிடிச்சி டைட் பண்ணி தான் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக 4 days வந்து நம்ம பிடிக்கணும். அட்லீஸ்ட் 3 days கம்பல்சரியாக பிடிக்கணும். 4 daysன்றது கரெக்டாக இருக்கும் நமக்கு. அப்போ தான் வந்து அந்த டைட்டாக நமக்கு வரும். அதில் தான் அந்த 4 days ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஈவினிங் காய வச்சு கொண்டு வந்துடுவீங்க பாருங்க, அப்பயே வந்து எண்ணெய் தொட்டு நல்லா பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா மறுநாள் காய வைக்க நல்லாயிருக்கும். அந்த 4 days ப்ராசஸ். அப்புறம்
அதுக்கப்புறம் வந்து 20 days நான் காய வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் வந்து அந்த ஈரப்பதம்லாம் சுத்தமா ட்ரை ஆச்சு. இது பெரிய ப்ராசஸ் தான். இந்த வடகம் இந்த வீடியோ வந்து எப்பயோ எடுக்க ஆரம்பிச்சோம், 20 நாள் ஆயிடுச்சு பாருங்க. அதில்தான் இத்தனை நாள் ப்ராசஸ் தான். ஆனா வந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த சமையல்றது, அந்த வாசனை, அந்த சாம்பாருக்கு, புளி குழம்புக்கு எல்லாத்துக்குமே அப்படி ஒரு வாசனையா இருக்கும் இந்த தாளிப்பு. அதில் வந்து கொஞ்சம் சிரமமா இருக்கும் ஒரு சிலருக்கு. இதனால நீங்க போட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டிப்ஸும் நான் சொல்றேன். இந்த மாதிரி வந்து குடிச்சு வைக்கல, எங்களால அத்தனை நாள்லாம் பொறுமை இல்லைங்க, காய வைக்கிறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா, காய வைக்கிறோம் பாருங்க, அன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா அப்படியே உதுத்து விட்டு காய வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. இது வந்து பெரிய ப்ராசஸா போகுதுன்றதுனால வெளியூர்ல இருக்கிறவங்களாம் நம்ம உருண்டையா புடிச்சு காய வைக்காம அப்படியே நம்ம ஏதாவது ஷீட்ல உதுத்துருங்க. துணியில மட்டும் பண்ணாதீங்க. துணியில பண்ணா என்ன ஆகும்னா உப்பு எல்லாமே இழுத்துரும். துணியில கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஏதாவது இந்த ஷீட் மாதிரி போட்டு நல்லா உதுத்துருங்க. எல்லாம் தட்டுல போட்டு உதுத்து காய வச்சுங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணோம்னா ஒரு 4 days 5 days போதும். அதுக்கு மேல எல்லாம் தேவையே படாது கண்டிப்பா. சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி உருண்டை பிடிக்காம அப்படியே உதுத்து காய வச்சு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து ஒண்ணுமே ஆகாது. இப்ப எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. 20 daysக்கு அப்புறம் வந்து நம்மளோட தாளிப்பு வடகம் ரெடி ஆகி நம்ம கையில வந்தாச்சு. இதை வந்து நான் வந்து அழகா உங்களுக்கு தாளிச்சு காட்டுறேன் பாருங்க. செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கும். நீங்க கண்டிப்பா கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. நீங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டாவது சொன்ன மாதிரி வந்து நீங்க நிறைய செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சமா செஞ்சு நீங்க உதுத்து கூட யூஸ் பண்ண நீங்க உதுத்து யூஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே பிடிச்சிரும். அப்ப வந்து இல்ல நம்ம வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு முறை செஞ்சுக்கலாம், நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்க. நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களால வந்து அந்த வடகம் இல்லாம இருக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து அந்த டேஸ்ட் பிடிச்சிரும். கண்டிப்பா வந்து ரொம்ப டேஸ்ட் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புளி குழம்பு, நம்ம நான்வெஜ் எந்த நான்வெஜ் செஞ்சாலும் சரி, நான்வெஜ் குழம்புங்களுக்கு இந்த கத்திரிக்காய் நம்ம எண்ணெய் காய வைக்கிறோம் பாருங்க, கடுகு எல்லாம் போட்டோம்னா அந்த டேஸ்டே இல்லைன்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு செம்மையா இருக்கும். புளி குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஷார்ட்டா சொன்னோம்னா கொஞ்சமா வச்சிருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். புளி குழம்பு வகைங்களுக்கு, சாம்பார், நான்வெஜ் ஐட்டம், அந்த மாதிரி ஐட்டத்துக்குலாம் வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ நான் இதை வந்து உதுத்து போட்டுக்கிறேன். நம்ம யூஸ் பண்ணும்போது இப்படி உதுத்துக்குங்க. இப்படி பண்ணிட்டு அப்படியே போட்டாலும் அது பொரிய அப்படியே அந்த மாதிரி உதிர்ந்துடும். சும்மா உதுத்து போட்டிங்கன்னா நம்ம அது இல்லைன்னா கரண்டி வச்சு குத்திட்டு இருக்கணும். அதுக்காக நான் சொல்கிறேன். இப்படி உதுத்துட்டு பாருங்க. பாருங்க எவ்வளோ அழகாக அந்த ஆனியன் ஷேப் எல்லாமே நம்ம முதல்ல போடுறோம் பாருங்க, அந்த ஷேப் வந்து அழகாக வந்துடும். நம்ம மற்ற வத்தல் மாதிரி தான். எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு பாருங்க. எவ்வளோ வாசனையாக இருக்குது தெரியுங்களா உங்களுக்கு? அது வந்து எப்படி நம்ம புரிய வைக்கிறது, அவ்வளோ வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இது வந்து எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட தாளிப்பு வடகம் வந்து முடிஞ்சாச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். முடியலன்னா நான் சொன்ன மாதிரி உதுத்துக்குங்க. அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் பிடிக்காது. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்கலனாலும் அப்புறம் பிடிச்சிரும். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட அந்த சமையல் டேஸ்ட்டே வந்து எக்ஸ்ட்ரா கூடுதலாக கண்டிப்பாக கொடுக்கும். சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வந்து தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கலாமே, நமக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் தெரியட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.